10th படிக்கும்போதே வந்து நான் ட்ராப் அவுட் பண்ணிக்கிறேன், நான் 10th முடிச்சுட்டு நான் வந்து கேட்டரிங் ஃபீல்ட் போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னோட பிளான் இருந்துச்சு. ஸோ என்னோட நேம் வந்து சுஜீவன். நான் வந்து பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். இல்லைங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான். பட் அந்த டைமில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, அதனால சரி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் இங்கே வந்து பாஸ்ட் வந்து ஒரு 2.5 months இங்கே வந்து கடை போட்டிருக்கோம். வீக் டேஸில் ஒர்க் போயிட்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மாலாக வந்து ஒரு குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இந்த இன்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன ஒரு கேட்ரிங் மாதிரி வச்சுருந்தாரு. அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா நகரில் போட்டிருந்தோம். பட் அங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால இப்போ பெசன்ட் நகரில் வந்து ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. மெயினாக வந்து நான் போகிறது வீக்கெண்ட்ஸில் தான் போடுறேன். வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்லி சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். காலேஜ் முடித்தோடனே ஐயோ நம்ம உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் எந்த அமௌண்ட் எதுவுமே இல்லை, ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படின்றதுனால ஸோ இனிஷியலாக நம்ம ஒர்க் போய்கிட்டு லைக் வீக்கெண்ட்ஸில் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப் மாதிரி எடுத்திருக்கோம். ஃபேமிலி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த விஷயம் இல்லை. அவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணு, இன்னும் கொஞ்சம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லைக் ட்ரிங்க்ஸ் எடுத்தவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீக் டேஸில் வந்து இன்னும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் இது ப்ராப்பராக போகுது அப்படின்னா இன்னும் ஏதாச்சும் பிரான்ச்சஸோ இன்னும் ஒரு கடை மாதிரி எடுத்தோம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது சின்னதாக இருந்தாலுமே சரி, ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு அப்போ தான் நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணாமல் அப்படியே யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது.